الله تعالى وبركاته. قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை கருணையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு முன்னால் மூன்றாவது ஜும்ஆவில் தகுதி இல்லாத இந்த அடியானை உங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா நிற்க வைத்து என்னை பேச வைத்து உங்களை கேட்க வைத்துக் கொண்டிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக அல்லாஹ் மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா தன் மலக்குமார்களையும் ஸலவாத் சொல்லும்படி ஏவர். அதனால சொல்லுவது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொள்ள நல்லடியார்களே என் ஹபீப் மீது ஸலவாத் சொல்லுங்க என்பதாக சொல்றான். அந்த ஆயத்து கேட்ட உடனே நம்ம மனதார நாவால பரிபூர்ணமா சொல்லணும். இன்னும் ஒரு தடவை நல்ல முறையில தெளிவா சொல்லிடுங்க. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் முஃமின்களாக, முஸ்லிம்களாக, முத்தகீன்களாக, முவஹ்ஹிதீன்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹு தாலா யாரை பிரியப்படுகிறானோ, யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு தான் இது போன்ற பாக்கியங்களை அல்லாஹ் கொடுக்குறான். ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த மஜ்லிஸ் அல்லாஹு தாலா எப்படி காட்டுவான்னு சொன்னா, அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹு தாலா இந்த அடியார்களை மிக நேசமானவர்களாக காட்டுவான். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னு சொன்னா, வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் எப்படி மின்னி கொண்டு இருக்குமோ அது போன்று அல்லாஹு தாலா இந்த சபைகளை காட்டி அலங்கரிப்பான் என்பதாக ஹதீஸ்ல கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப 1008 பிரச்சனைகள் நம்ம வீட்டுல இருந்தாலும் கூட, எவ்வளவோ மன இன்னல்கள் இருந்தாலும் கூட, நம்ம முஹல்லா, நம்மளோட வியாபார ரீதியாக, நம்ம நண்பர்கள் ரீதியாக எவ்வளவோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் கூட, அல்லாஹுடைய பள்ளிக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஆர்வமாக ஆசையாக முன்சப்ல வந்து உட்காரும் பொழுது அல்லாஹு தாலா எவ்வளவு பிரியமா நம்மளை பார்ப்பான். புரிஞ்சுங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜும்ஆவுடைய தினத்துல ஜும்ஆவுக்கு யாரு முன்சப்ல வந்து, அதாவது முதல் நபராக பள்ளிவாசலுக்கு வராரோ ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு இருக்க ஒட்டகத்தோட விலை என்ன? எங்க போய் தேடி பிடிக்க முடியும்? எங்க போய் நீங்க வாங்க முடியும்? வாங்கினா அறுக்க முடியுமா? அதுக்கு இட வசதி இருக்கா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு சுலபமா அடிச்சுக்க சான்ஸ். ஜும்மாக்கு முன்சப்ல வந்து உட்காரு, ஜும்மாக்கு முதல்ல நீ வந்துட்ட, ஜும்மாக்கு முந்தி நீ வந்துட்ட என்று சொன்னால் ஒரு ஒட்டகத்தை கொடுத்த குர்பானி கொடுத்த முழுமையான நன்மை நீ எடுத்துக்கிட்டாங்க கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மத்தை கஷ்டப்படுத்தவே விரும்பல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு சொன்னா, ஒரு சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் எப்ப தக்பீர் கட்டி தொழுவ ஆரம்பிச்சாலும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு அல்ஹம் சூராக்கு பிறகு சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹ் தான் என் வாயில வருது. இப்ப நம்ம கூட அதான் ஓதுறோம். ஏதாவது சின்ன தொல் தான், நஃபில் தொல் தான், எது தொல் தான், அல்லாஹ் அக்பர் அல்ஹம் சூரா ஓதிட்டு அடுத்து எடுத்தோன்னு என்னதான் வருது? குல் ஹுவல்லாஹ் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு அஹத். அந்த அல்ஹம்தே நம்ம எப்படி ஓதணும் சொன்னா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். ஒரு நாளாச்சு நம்ம உணர்ந்து அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் என்ன சொல்ல வரான் நாம விளங்கி இருக்கிறோமா? நம்ம பிள்ளைகள் கற்றுக் கொடுத்தோமா? இல்ல சில பேருக்கு முழுவதும் அல்ஹம்து சூரா தெரியுமா? அல்ஹம்து என்ன சொல்ல வரான்? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு சொல்றாங்க, அல்ஹம்து நீ நில்லுன்றாங்க. எப்படி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் கடந்து போன? அல்ஹம்து அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? அடுத்து லில்லாஹி, அடுத்து ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துனா முதல்ல என்னன்னே நம்மளுக்கு தெரியல.
புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு சொந்தம் சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல குர்ஆன்ல சொல்றான். அல்ஹம்து அப்படின்னு சொன்னா அல்ஹம்துடைய மானா புகழ்ன்ற அர்த்தம். அல்ஹம்து ஹம்துக்கு புகழுக்கு இன்னொரு ஷுக்ருன்ற ஒரு மானா இருக்கு. அஷ்ஷுக்ரு லில்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல போடுற மாறாக அல்ஹம்துலில்லாஹ் போட்டான். அல்ஹம்துலில்லாஹ் ஏன் போட்டான்? அந்த அல்ஹம்துக்குள்ள அலிஃப் லாம் ஏன் வந்துச்சு? அந்த அல்ஹம்துல அலிஃப் லாம் இல்லாம வெறும் ஹம்துலில்லாஹி சொல்லலாம்ல. ஏன் அல்ஹம்துலில்லாஹின்னு சொன்னா ஏன் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் போட்டான்? அல்லாஹ்க்கு ரப்புன்னு இல்லாம 99 அஸ்மாக்கள் இருக்கு. அர் ரஹ்மான் இருக்கு, ரஹீம் இருக்கு, மலிக் இருக்கு, குத்தூஸ் இருக்கு, சலாம் இருக்கு, முஃமின் இருக்கு, முஹைமின் இருக்கு, அசீஸ் இருக்கு, ஜப்பார் இருக்கு. ஏன் ரப்பில் ஆலமீன் ஏன் போட்டான்? நீ பயப்படக்கூடாது அடியானே. அல்லாஹ்வுடைய ரிஸ்கோட விஷயத்துல நீ பயப்படாத. தக்பீர் கட்டி ஓது. ஓ தைரியம் கொடுக்க நான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா சொல்றான், பயப்படாத அடியானே, பயப்படாத. உன்னை படைச்சது நான் ஒரு துளி நுத்ஃபால இருந்து படைச்சேன். சும்ம மின் நுத்ஃபத்தின் அலகா, சும்ம மின் அலகத்தின் முதுகா, சும்ம மின் முதுகத்தின் இதாமா, ஃபகஸௌன العظام لحما ثم انشأناه خلقا آخر فتبارك الله احسن الخالقين. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் யார் தெரியுமா? அந்த ரப் யார் தெரியுமா? அந்த இலாஹ் யார் தெரியுமா? உன்னை நுத்ஃபால இருந்து படைச்சான், இந்திரிய துளியில இருந்து படைச்சான், சீ சொல்லக்கூடிய நுத்ஃபால இருந்து படைச்சான். கையில பட்டா கழுவணும், கையில பட்டு அந்த நஜீஸ் பட்டுன்னு சொன்னா நீ வரணும், குளிச்சுட்டு வரணும். உன ஜனாபத் கடமையாயிருச்சு, ஃபர்லான குளிப்பு மாதிரி குளிச்சுட்டு வரணும். அதை போட்டு கையில தொழு வந்தா ஒரு தொழுவ சேராது. அப்படிப்பட்ட நுத்ஃபாவில இருந்து அல்லாஹ் தஆலா இவ்வளவு அழகான ஒரு படைப்பை படைச்சான். அந்த நுத்ஃபாவில இருந்து நுத்ஃபாவை சதை கட்டியா மாத்திரான், சதை கட்டி எலும்பா மாத்திரான். எலும்பு அல்லாஹு தஆலா ஒரு சூரத்தான வடிவில கொண்டு சும்ம அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆகர். நீ பார்த்தா அந்த புள்ளை பிறந்த உடனே அடியானே நீ கையில எடுத்து கொஞ்சம் நூடுறதுக்காக அந்த புள்ளை அழகா படைச்சதுன்னா, எனவே என்ன பத்தி நீ பயப்படாத. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னைக்கா விளங்கணுமா? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சடங்குக்கு இமாம் ஓதுறாங்க, எல்லாரும் கேட்கிறோம், அப்படியே போதுறோம், ஃபாத்திஹான்றோம், எல்லாரும் ஓதுறாங்க. மையத்தாவை அடக்கம் பண்ணிட்டு ஃபாத்திஹான்னு ஓதுறோம். வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்தா ஃபாத்திஹான்னு ஓதுறோம். ஃபாத்திஹா என்ன அர்த்தம்? ஃபாத்திஹா இமாம் சொல்றாங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல் ஃபாத்திஹா மீனிங் என்ன? துவக்க வாயில், ஓபன் கேட், என்ட்ரன்ஸ். நீ எதுக்கு நீ உள்ள போனாலும், எந்த ஒரு வீட்டுக்கா இருந்தாலும், வாசலா இருந்தாலும், ஊரா இருந்தாலும் சரி, உலகமா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கியா? இந்த உலகத்தோட என்ட்ரன்ஸ் ஃபாத்திஹா, உன் மனிதனோட என்ட்ரன்ஸ் ஃபாத்திஹா, உன் வாழ்க்கையோட ரிஸ்கோட என்ட்ரன்ஸ் ஃபாத்திஹா, உன் மகிழ்ச்சியோட என்ட்ரன்ஸ் ஃபாத்திஹா, உன் எல்லா விஷயத்தோட என்ட்ரன்ஸ் ஃபாத்திஹா. அதனாலதான் ஃபாத்திஹா ஓதுறான். நீ அந்த ஃபாத்திஹாவை வேணான்ற போவட பரக்கத்து கிடையாது, போவட ரிஸ்க் கிடையாது, போவட ஆஃபியத் கிடையாது, தூக்கிட்டு போ. இந்த சுன்னத் ஜமாத் வல் அஹ்லு சுன்னத்துல தான் அல் ஃபாத்திஹான்னு சொன்னா எல்லாரும் வானமுட்ட சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பே புகழ் அனைத்தும் உனக்கே உண்டாக. எப்படிப்பட்ட நீ, எப்படிப்பட்ட ரப்பு? ரப்பில் ஆலமீன். ரப்பு நாஸ் இல்ல, ஆலம்களுக்கெல்லாம் ரப்பு. தன் ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? தன் சிஃபத் ரப்புல் ஆலமீன், தன் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நான் எப்படி உனக்கு ரப்பாக இருந்து, ரப்புன்னு சொன்னா உருதுல உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னா, ஷைய நாகிஸ்கு அல தர்தீப் காமில் பனானே வாலா உஸ்கு கஹ்தே ஹை ரப். சின்ன ஒரு பொருளை பரிவஷ் செஞ்சு வளர்த்து பரிபாலித்து அதை பெரிய ஒரு பொருளாக ஆக்கி அதை பரிபக்குவமாக ஆக்கக்கூடியதற்கு பெயர் ரப். அந்த ரப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவோட முதல் ஆயத்தை அல்லாஹ் தஆலா வச்சு சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த அகிலம் அண்ட சராசரம் அனைத்தருக்கும் ரப் அல்லாஹ். நீ என்ன அல்லாஹ் எப்படியா விளங்கிட்டு இருக்க? நீ உனக்கு காலை சாப்பாடு கொடுத்து அல்லாஹ் தஆலா மதிய சாப்பாடு கொடுக்க தெரியாதா? உன மதிய கொடுக்கிற சாப்பாடு அல்லாஹ் தஆலா நைட்டு கொடுக்க தெரியாதா? அரே உன்னை 10 வருஷம் வளர்த்து அல்லாஹ்க்கு 20 வருஷம் வளர்க்க தெரியாதா? உன்னை வாலிபமாக்கி அல்லாஹ் தஆலாக்கு வயோதிகமாக வைக்க தெரியாதா? நீ என்ன மேல சந்தேகப்படுற? ரிஸ்க்ல அல்லாஹ்வுடைய ரிஸ்க்ல சந்தேகம் வரவே கூடாது. வமா மின் தாபத்தி இல்லா ஹு ஆகிதும் பிநாசியத்திஹா. அடியார்களுடைய சிண்டு அல்லாஹ் சொல்றான், அடியார்களே உங்களுடைய சிண்டு எல்லாம் ஏன் கையில இருக்கு, உன்னை ஏன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறேன். நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் திமுற? நீ ஏன் உனக்கு என்ன ஹவுப் வருது? ரிஸ்க் மேல ஏன் பயம் வருது? உன் பொண்டாட்டிய பார்த்தா ஏன் வருது? உன் புருஷனை பார்த்தா ஏன் பயம் வருது? உன் பிள்ளைய பார்த்தா ஏன் பயம் வருது? உன் வியாபாரத்தை பார்த்து உனக்கு என்ன பயம் வருது? உன் எதிரியை பார்த்தா உன பயம் வருது? உன் எதிரியை பார்த்து உன்னை காலில் விழு வைப்பேன். அப்படிப்பட்ட ரப்புனா அப்ப எதுக்கும் பயப்படக்கூடாது.
காரணம் நமக்கு ரப்பு அல்லாஹ்வா இருக்கணும். இனிமே நீங்க அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது விளங்கி ஓதணும். அந்த நிக்கணும்ன்றாங்க. சையதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜஹ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நில்லுன்றாங்க. எப்படி உன்னால கடந்து போக முடியுது? அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் எல்லாம் சொல்லிட்டு கடைசி அல்லாஹ்ட்ட என்ன சொல்றோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ரப்பே உன்னிடத்திலே கேட்கிறேன், நீயே எனக்கு கொடு. அல்லாஹ்ட்ட நீ கேட்டு எப்படி வாங்கி சாப்பிடணும்ன்ற தரிக்காவை அல்லாஹ் சொல்லித்தரான். எனவே நம்ம ரிஸ்கோட விஷயத்துல பயப்படவே கூடாது. ஹஜ்ரத் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரப்பே நீ குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்ற, இன்னல்லாஹு ஹுவர் ரஸாக்கு துல் குவத்தில் மதீன். நிச்சயமா அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிக்க கூடியவன் சொல்லி இந்த குர்ஆன்ல ஒரு ஆயத்தை சொல்ற. அந்த ஆயத்தை நாங்க கவனிச்சு பார்க்கிறோம். பார்த்தா அந்த ஆயத்துல 2 தஅக்கீத் வருது. இன்ன ஹுவ இன்னல்லாஹ் ஹுவர் ரஸாக். இன்னல்லாஹ் ஹுவர் ரஸாக். நிச்சயமா அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்கிறான், அல்லாஹ் தான் தண்ணி கொடுக்கிறான், அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். அல்லாஹ் உணவளிக்கிறான். அல்லாஹ் என்னையா மசா இருக்கு உனக்கு? உனக்கு அல்லாஹ்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அல்லாஹ் தான் உணவு கொடுக்கிறான். அல்லாஹ் தான் ஹசன் செஞ்சு சொல்லு. அல்லாஹ்க்கு மேல பிரியம் வரும். மனைவி என்ன சொல்றா? என் புருஷன் தான் எனக்கு தாலி கட்டினான், என் புருஷன் தான் எனக்கு வாங்கி தந்தான், என் புருஷன் தான் எனக்கு பூ வச்சான், என் புருஷன் தான் எனக்கு புடவை வாங்கி தந்தான். எவ்வளவு சந்தோஷம் உனக்கு? என் புருஷன் வாங்கி தந்தான், என் புருஷன் புடவை வாங்கி தந்தான். அப்பனா பக்கத்து வீட்டுக்காரங்க உனக்கு வாங்கி தருவானா? அப்படி ஒரு அர்த்தம் வருது இல்ல? எவ்வளவு ரோஷம் வரும் உனக்கு? அந்த கணவன் அந்த வார்த்தையை கேட்டான்டா, என் புருஷனும் வாங்கி தருவான் அப்படின்டா அந்த கணவனுக்கு எவ்வளவு ரோஷம் வரும்? என் புருஷனும் வாங்கி தருவாங்க புடவை, அப்பனா பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கி தரான். அது மாதிரி அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான். ரோஷம் வருது அல்லாஹ்க்கு. அல்லாஹ் தான் எனக்கு ரிஸ்க் கொடுக்குறான் சொல்லுன்ற அல்லாஹ் சந்தோஷமா கொடுக்குறான். அடியானே உன ஃபுத்ஹா செஞ்சிடுறேன், ஒரு ரிஸ்கோட வாசலை திறந்து வச்சிடுறேன். ஏன்னா ஃபாத்திஹாவா நான் இருக்கிறேன். அல்லாஹ் ஃபாத்திஹே, அல்லாஹ் முஃப்திஹே. அல்லாஹ் தான் ஃபாத்திஹாவா இருக்கிறான், அல்லாஹ் தான் முஃப்திஹா இருக்கிறான். அதனால தான் நம்ம சொல்றோம் ஃபாத்திஹா அப்படி சொல்றோம்னா அல்லாஹ் திறந்து விடுறான் உனக்கு எல்லாரோட ரிஸ்கையும். அப்ப சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ரப்பே அவன் தான் ரிஸ்க் கொடுக்குறான்னு சொல்றிய, நீ தானே ரிஸ்க் கொடுக்குறான்னு சொல்ற. அந்த ரிஸ்குடைய பொறுப்பை ஒரு நாளைக்கு நான் ஏத்துக்கிறேன்றாங்க, நான் கொடுக்குறேன். சரி சுலைமானே, நான் ரப்பில் ஆலமீனா இருக்கிறேன். இந்த அடியார்களுக்கு மட்டும் இல்ல, மனிதர்கள் மட்டும் இல்ல, ஜீவராசிகள், ஆடு மாடு மிருகம் எல்லா வர்க்கங்களுக்கும், வானவ பரப்பவை ஊர்வன பரப்பன எல்லாத்துக்கும் நான் தான், இன்க்ளூடிங் இன் டெப்த் ஆஃப் சி, கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய வஸ்துகளுக்கும் நான் தான் ரிஸ்க் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால நீ என்ன செய்ய, முதல்ல கடல்ல இருக்கக்கூடிய ஒரு மீனுக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும், அவ்வளவுதானே ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தனக்கு இருக்கக்கூடிய ஜின் பலங்களை கொண்டு அவங்களுக்கு எல்லாமே அல்லாஹ் தஆலா வஸஃபர லஹு ரியாஹ் அப்படின்னு குர்ஆன்ல சொல்றான், எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்துட்டான். ஜின்னுக்குன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு சமையல் செஞ்சு என்ன செஞ்சிடறான், மீனை கூப்பிடுறாங்க. எல்லாத்தையும் சமையல் செஞ்சுட்டோம், நம்ம ரிஸ்க் கொடுக்க போறோம்ன்ற அந்த ஆவேசத்துல அந்த தைரியத்துல என்ன செஞ்சிடறாங்க, ஒரு மீனை கூப்பிடுறாங்க, வா எல்லாரும் வரிசையா நில்லுங்க, இன்னைக்கு எல்லாத்துக்கும் என் கையால சாப்பாடு. மீன் வாயை திறந்துச்சு, சாப்பாடை போட்டாங்க. ஒரு சட்டி, 2 சட்டி, 3 சட்டி, வாயை மூட மாட்டேன், அப்படியே அமைதியா இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா எவ்வளவு சாப்பாடும் பசி அடங்காது, எவ்வளோ நீங்க சாப்பாடு உடம்பும் போடாது, பசியும் அடங்காது, டாக்டர்கிட்ட காப்போம், ஒரு வழியும் இருக்காது. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, அல்லாஹ் ரிஸ்க பறக்க செய்வான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களே, அல் பரக்கத்து இன்சாலு ஃபி மாஇதத்தின், அதாவது உணவு தட்டோட நடுவுல பரக்கத்து இறங்குதுண்டா. எடுத்தோன்னு நம்ம நடுவுல தான் கை வைப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவுல வச்சுட்டு சுத்தி இருக்கக்கூடிய வசத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நடுவுல எடுத்து சாப்பிடு. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, மீனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க, இருக்க சட்டி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டாங்க, உணவு காலி ஆயிடுச்சு. மீன் வாயை மூடல. இப்ப கேக்குறாங்க மீன்கிட்ட, இவ்வளோ போட்டன, 1000 சட்டிக்கிட்ட ஆக்கியாச்சு சாப்பாடு, எல்லாத்தையும் உனக்கு போட்டுட்டேன், வாயை மூடாம இருக்கிற என்ன காரணம்? என்னது எல்லாத்தையும் போட்டுட்டீங்களா? இப்பதாங்க ஒரு கவலை சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்கேன், அது ஒரு புடி சாப்பாடு, இப்பதான் ஒரு புடி சாப்பிட்டு இருக்கிறேன், இன்னும் வயிறு நரம்பலையே, இன்னும் காலை நாஸ்டாவும் முடியல, அதுக்கப்புறம் மதியம் வேற போகணுங்க அப்படின்னு அப்படியே சஜிதால ஓதுனாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்.
அலைஹிஸ்ஸலாம், ரப்பே என்ன குதிரத்து இது, 1000 சட்டி காய்ச்சின 1000 சட்டி மீனுக்கு போட்டு வாயை பொழந்து நிக்குது, பொழந்த பிறகு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு கவலை தான் சாப்பிடுது சொல்லுது. என்ன ரப்பே சுலைமானே விளங்கி கொண்டீர்களா, சுலைமானே விளங்கி கொண்டீர்களா, இன்னல்லாஹ் ஹுவர் ரஸாக், இந்த கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள், கடல் வாழக்கூடிய திமிங்கலங்கள், கடலில் இருக்கக்கூடிய முதலைகள், வானத்தில் இருக்கக்கூடிய பறவைகள், நடமாடக்கூடிய மனிதர்கள், ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் ரிஸ்க் கொடுத்து அவரை வயிறை குடிக்க என்ன தவிர யார் வீழாது கிடையாது. விளங்கிக்கிட்டீங்களா? சஜிதாவை விட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்டா, அல்லாஹ்வுடைய ரஸாக்கியத்துல யாரும் தலையிடக்கூடாது. இவனை பசிக்குது கொடுப்பான கொடுப்பான் அல்லாஹ் தான் கொடுப்பான். உடனே யாரு கொடுக்க போறா? உன்னை படைத்தவன் அல்லாஹ். அல்லதி வஹலகுகும் மின் ضعفின் ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. மனிதனே உன்னை குழந்தையாக்குனதுனா, உன்னை வாலிபமாக்குனதுனா, மறுபடியும் உன்னை வயோதியாக்குனதுனா, ثم اماته فاخبر, நீ மௌத்தா பிறகு உன்னை கபர்ல வைக்க நான் வைக்கணும்ட்ட அல்லாஹ் தஆலா. ثم اماته فاخبر ثم السبيل يسر. உன் தாயோட வயித்துல இருந்து நீ வெளியில வந்த சொன்னே, அந்த தாயோட வயித்துல இருந்து டெலிவரி டைம்ல அந்த பாதையை விரிவாக்கி கொடுத்து உன்னை வயித்துல இருந்து வெளியேற்றினதுனா, எனவே ரிஸ்கோட பயம் உனக்கு வேணவே வேணாம். நான் உனக்கு ரஸாக்கா இருக்கிறேன். நீ தைரியமா என்ன தொழுவு, நீ தைரியமா நோம்பு, நீ தைரியமா என்ன இபாதத் செய், பயப்படவே பயப்படாது. இப்ப எவ்வளவு தைரியமா இருக்கணும் நம்ம? காரணம் என்ன? நம்ம கூட அல்லாஹ் இருக்காரு. மேரே சாத் खुदा है. இன்னும் எனக்கு பயம் வேணும்? உங்க அத்தா பணக்காரா இருக்காரு, மல்டி மில்லியனரா இருக்காரு, கோடீஸ்வரரா இருக்காரு, BMW கார் இருக்கு, கடை இருக்கு, ஊர்ல நிலம் இருக்கு, எல்லாம் இருக்கு. பயப்படுவா நீ? உன் முகத்துல சோர்வு இருக்குமா? உன் முகத்துல கவலை இருக்குமா? உன் முகத்துல துக்கம் இருக்குமா? எதுவுமே இருக்காரு. அப்படியே அவர் எப்படி இருப்பாருன்னு சொன்னா பல பலப்பா மினும் இருப்பாரு, பார்த்தாலே தெரியும். அவங்க அத்தா பெரிய கோடீஸ்வரங்க. அரே அழிந்து போகக்கூடிய உங்க அத்தாவை பார்த்து நீ நம்பிக்கை வைக்கிற, அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தை பார்த்து நீ நம்பிக்கை வைக்கிற, அழிந்து போகக்கூடிய இந்த கார் மேல நம்பிக்கை வைக்கிற, அழிந்து போகக்கூடிய பேங்க் பேலன்ஸ்ல நம்பிக்கை வைக்கிற, அழியாத அல்லாஹ் மேல இன்னும் நமக்கு நம்பிக்கை வரல. அதனாலதான் அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கெல்லாம் நான் ரப்பு, அண்ட சராசரங்களை நான் ரப்பா இருக்கிறேன். எனவே அடியானே நீ என்கிட்ட எப்படி கேட்கணும் தெரியுமா? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ரப்பே உன்கிட்டயே நீ கேட்கிறேன், உன்கிட்டயே கேட்கிறேன், நீயே எனக்கு கொடு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்திருக்கிறோம் சொன்னா, நம்மளோட சரௌண்டிங், நம்மளோட சுத்து வட்டாரம் அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய அந்த தவக்குல குறைக்கக்கூடியதா இருக்கு. ஏன் உங்க மனைவி மக்களா இருக்கலாம், உங்க பிள்ளைகளாக இருக்கலாம், உங்க நண்பர்களாக இருக்கலாம், நீங்க செய்யற தொழிலாக இருக்கலாம், உங்களுக்கு சில பயத்தை கொடுக்கதான் செய்யும். ஆனா இந்த சில ஆயத்தை நீங்க முன் வச்சு பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த பயத்தை தகர்த்தெறிகிறான். யார் எறிகிறா? அல்லாஹ்வே எறிகிறான். இப்போ போன வாரம் ஒரு ஆயத்தை சொன்னேன் உங்களுக்கு, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நான் சொல்ல, நிச்சயமாக உங்களுடைய மனைவி மக்கள் உங்களுக்கு ஃபித்னா. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் அதுவுல்லக்கும், உங்க மனைவி மக்கள் உங்களுக்கு விரோதி, ஃபஹ்தரூஹும், அவர்கிட்ட எச்சரிக்கையா இருங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களை படைச்சதெல்லாம் லநபுலுவன்னக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களை நல்ல அமல்களை கொண்டு நான் உங்களை சோதிக்கிறேன்ற அல்லாஹ் தஆலா. அப்போ உன் மனைவி மக்கள் உனக்கு எப்ப ஃபித்னாவா ஆகும்? குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஃபித்னான்னு சொல்றான். சூரத்துன் நிசால பாத்தீங்கன்னு சொன்னா, ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபா, நீங்க 2 மனைவி 3 4 வரையும் நீ முடிக்கிறதுக்கு ஜாயிஸ். ஏங்க ஒரு ஆயத்துல 4 வரையும் முடிக்கிற ஜாயிஸ்ன்றான். இன்னொரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும்போது ஃபித்னான்றான். எப்படி நீ ஒன்று சேர்ப்பீங்க? क्या कुरान क्या हदीस, என்ன நபி சொல்ல வராங்க, என்ன அல்லாஹ் சொல்ல வரான், அல்லாஹ்வுடைய சொல்லு என்ன, நபியோட சொல்லு என்ன, அல்லாஹ்வோட சொல்லு குர்ஆன்ல எப்படி வருது, நபியோட சொல்லு குர்ஆன்ல எப்படி வருது, அல்லாஹ் ரசூலோட சொல்லு சேர்ந்தா ஹதீஸ் குதுசி, அது எப்ப நீ விளங்குவ? குர்ஆனை எப்ப நம்ம விளங்குறது, ஹதீஸ் எப்ப விளங்குறது, ஹதீஸ் குதுசி எப்ப விளங்குறது, இஜ்மாவை எப்ப விளங்குறது, கியாஸ் எப்ப விளங்குறது, ஃபிக்ஹ் எப்ப விளங்குறது, இமாம்கள் எப்ப விளங்குறது, அவுலியாக்கள் எப்ப விளங்குறது, விலகிட்டே போனோம். ஓ காலம் பேரும் நீயும் கபருக்கு போயிருவ. அல்லாஹ் விளங்க
இல்லாம போயிருவ. கபர்லத்தோட செல்படி அடிப்பாங்க. மர்ரபுக்க முடிச்சு நிப்பியா, மா தீனுக்க முடிச்சு நிப்பியா, மன் நபியுக்க திருட்டு மொழி முடித்த சொன்னாங்க. செருப்படி விழுவும். இங்கே நீ தெரிஞ்சுட்டு போ, அல்லாஹ் விலகிட்டு போ, அல்லாஹ் அறிந்து கொண்டு போ. உன்னை கபர்ல வரவேற்பாங்க. யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்திய்யா வத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. வா வா, நல்ல ஆத்மாக்களே வாங்க, நல்ல ரூஹ்களே வாங்க. உலகத்துல நன்மையை சம்பாரிச்சீங்க, உலகத்துல நல்ல வார்த்தைகளை பேசுனீங்க, உலக அல்லாஹ் விளங்குனீங்க, இந்த உலகத்துல நபியை விளங்குனீங்க, வாங்க உங்களத்தான் வரவேற்கிறோம் சொல்லிட்டு அத்தரை வைத்து கம்பளிகளை விரித்து சொர்க்கத்துடைய பட்டாடைகளை வைத்து ஒன்று ரூஹ வாங்கி செல்லப்படும். அப்படிப்பட்ட மௌத்தா நம்ம ஆகணுமா? இல்ல எதுவுமே தெரியாம ஏதோ சம்பாரிச்சோம், ஏதோ போனோம், மனைவிக்கு தாஜா, பிள்ளைகளுக்கு தாஜா, கணவன் தாஜா பண்ணி போற வாழ்க்கை வாழணும். அப்படிப்பட்ட தீனை நம்மளுக்கு கொடுக்கல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குர்ஆனை ஓதுங்க, அதிகமா நீங்கள் குர்ஆனை ஓதுங்க, அதிகமாக என் மீது ஸலவாத்தை சொல்லுங்க. இன்னைக்கு யௌமுல் ஜுமா, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை அன்று என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள். இந்த ஹதீஸை சொன்ன உடனே ஒரு சஹாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க போன வாரம் ஒரு ஹதீஸ் சொன்னீங்க, உங்க மேல அதிகமா ஸலவாத் சொல்ல சொன்னீங்க. இந்த வாரம் யா ரசூலல்லாஹ் உங்க மேல நிறைய நான் ஸலவாத் ஓதுனேன், நிறைய ஓதுனேன் அப்படின்னு பெருமானார் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, அக்ஸிரூஹா, இன்னும் அதை அதிகமாக்கி கொள்ளுங்கள். சஹாபி புரியல, இன்னும் அதிகமாக்க சொல்றாங்களே. சரி, நம்ம வாழ்நாள்ல 3 பகுதியா பிரிச்சு ஒரு பகுதி முழுவதும் ஸலவாத் ஓதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுதடவை வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் வாழ்நாள்ல என் நாட்களை 3ஆ பிரிச்சு ஒரு பகுதி முழுவதும் உங்க மேல ஸலவாத் ஓதிக்கிட்டே இருந்தேன்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். நம்மளால ஒரு 10 நிமிஷம் ஸலவாத் ஓதுற ஒதுக்க முடியல, ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுற ஒதுக்க முடியல, ஏங்க ஃபஜ்ர் தொழுறதுக்கு நம்மளால டைம் ஒதுக்க முடியல. அப்புறம் எப்படி நம்ம வீட்டுல பரக்கத்தை எதிர்பார்க்கிறது? ஆயத்தில் இறக்குன அல்லாஹ் தஆலா, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, நபியே ஹபீபே, உங்களுடைய குடும்பத்தார்களை நரக நெருப்புல இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வஅமுரு அஹ்லகும் பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்க மனைவி மக்களை தொழுவும்படி ஏவுங்கள். இந்த ஆயத்து இறங்குது. இந்த ஆயத்து இறங்குன மறுகணமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகைக்காக பள்ளிவாசல் கிளம்பி வராங்க. கிளம்பி வரும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முஸல்லா விரிச்சு தொழுகையில தொழுறதுக்கு நிக்கிறாங்க. பெருமானாடி போகும் பொழுது ஆயிஷா ஃபஜ்ர் தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் தொழுகை விரிச்சு ஃபஜ்ர் தொழுறதுக்காக ஒழுங்கா செஞ்சுட்டு நகாப்லாம் போட்டு நான் சுத்தமா நின்று இருக்கிறேன், என்ன பார்த்து தொழுவுங்கன்னு சொல்றீங்களே. அப்ப பெருமானார் சொல்றாங்க, இல்ல ஆயிஷா, அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை சொல்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, உங்க குடும்பத்தார்களை தொழுகை பக்கம் ஏவுங்கள், தொழுவ சொல்லுங்கன்னு சொல்லிட்டான். இந்த ஆயத்து வந்துச்சு. இந்த ஆயத்தை அமல் செய்யறதுக்காக நான் சொன்னேன், ஆயிஷா நீங்க நிக்கிறது எனக்கு நல்லா தெரியும்ட்டாங்க. இந்த ஆயத்தை சொல்லிட்டு முஃபஸ்ஸிரீன்கள், திருக்குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் எழுதுறாங்க, ஒவ்வொரு முஃமின்களும் ஃபஜ்ர் தொழுகை வரும் பொழுது அவங்க மனைவி மக்களை எழுப்பி ஃபஜ்ர் தொழுவ சொல்லிட்டு அவங்க முஸல்லா நிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வரணுமா. அதே ஆயிஷா அம்மா 24 மணி நேரம் அல்லாஹ்வை மறக்காத ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா தொழுவுங்கள், அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள், நரக நெருப்புக்கு ஆளாகி விடாதீர்கள் என்று சொல்லி வந்தால் ஓ நிலைமை என்ன, ஏன் நிலைமை என்ன என்று முஃபஸ்ஸிரீன் விளக்க சொல்றாங்க. எத்தனை பேர் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை இன்னைக்கு ஃபஜ்ருக்கு எழுப்புனீங்க? உங்களை பிள்ளைங்க எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழுதாங்க? இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் ஃபஜ்ர் தொழுதீங்க? இன்னைக்கு ஃபஜ்ர்ல தான் பள்ளிவாசல் எப்பயுமே ஃப்ரீயா இருக்கும். ஒரே சஃப் 2 சஃப் எல்லா பள்ளியிலும் நீங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு சில 100 மஸ்ஜித் மாதிரி உள்ள பள்ளிகள்ல ஃபஜ்ர் ஃபுல்லா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்ம அல்லாஹ் சொன்ன அந்த ஒபீடியன்ஸ் படி கட்டுப்படாம, அல்லாஹ் சொன்னபடி நம்ம செய்யாம பரக்கத்தை எதிர்பார்த்தா, ஒரு கடையில நம்ம வேலை செய்யறோம், ஒருத்தர் கீழே நம்ம கூலி ஆட்களா இருக்கிறோம், நீ பாட்டு அவன் சாரை போட்டு மூலையில உட்காந்துக்கிட்டு 16 மணி நேரம் வேலை சொல்றான், அந்த 16 மணி நேரம் மூலையில உட்காந்துட்டு அவன்கிட்ட 16 மணி நேரம் டைம் முடிஞ்சோன்னா, ஏப்பா இனி வேலை செஞ்ச காசு கொடுன்னா உன்னை செவிட்ட செய்து அடிப்பானா மாட்டானா, உன்னை காரி துப்புவானா மாட்டானா? ஏண்டா மூலையில உட்கார்ந்துருக்க, நான் சொன்ன வேலையை செய்யல, நான் கொடுத்த வேலையை செய்யல, நீ பாட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு என்கிட்ட காசு கேட்கறிய,
அயோக்கிய ராஸ்கல், உன்னை தொலைச்சிருவேன், கடையை விட்டு வெளியே போடான் சொல்லுவானா மாட்டானா? நீ அல்லாஹ்கிட்ட சொல்றான், முஅத்தின் பாம் சொல்றாரு, ஐயால ஸலா ஐயாலல் ஃபலா, தொழிலின் பக்கம் வாருங்க, தொழில தான் வெற்றி இருக்கு. ஐயால ஸலா 2 தடவை கூப்பிடுறாரு, ஐயாலல் ஃபலா 2 தடவை கூப்பிடுறாரு. 10க்கு 12:45 ஒரு ஐயால ஸலா சொல்றாங்க, தொழிலுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. 10க்கு இக்காமத்துல தொழிலுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. எல்லாம் சொன்ன பிறகு நான் வீட்டுல தாங்க இருப்பேன், நான் கடையில தாங்க இருப்பேன், ஜும்மா கூட கடை அடைக்க மாட்டேன் எல்லாம் சொல்லிட்டு, ரப்பே நீ சாப்பாடு கொடு, நீ காசு கொடு, நீ வண்டி கொடு, நீ மனைவி கொடு, நீ மக்களுக்கு கொடு, சந்தோஷம் கொடு, எப்படி கொடுப்பா? अरे क्या समझते हैं खुदा को, बात तमाशा करते हैं हम लोग. விளையாண்டுட்டு இருக்க அல்லாஹ் கிட்ட. இஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் காப்பாத்தணும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அடியானே என் அதாப் மட்டும் உன்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இன்ன பத்ஷ ரப்பிக, பத்ஷ்னா புடி, அந்த புடி எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த புடி நான் புடிச்சிட்டேன்னா அதை விட்டு நீ தப்பிக்கவே முடியாது. லஷதீத் 2 தாக்கி சொல்றான், இன்ன லாம் இன்னொரு தாக்கீது, லாம் ஒரு தாக்கீது, இன்ன ரப்பிக லஷதீத், அந்த புடி வந்துருச்சு, அந்த அதாப் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உன்னால தப்பிக்க முடியாது, யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஃதைத் வலா முஅத்தி லிமா மனஅத், ரப்பே இந்த உலகம் சேர்ந்து என்னை தடுத்தாலும், இந்த உலகம் சேர்ந்து என்னை தடுத்தாலும் உன்னை தவிர யாராலும் கொடுக்க முடியாது. நீ ஒரு ஆள் தடுத்துறன்னு சொன்னா இந்த உலகமே சேர்ந்தாலும் எனக்கு கொடுக்க முடியாது. அதனால என்ன மன்னிச்சுக்க, என் பாவத்தை மன்னிச்சிரு ரப்பே, தெரியாம நான் செஞ்சுட்டேன், இன்னையில இருந்து நான் தௌபா செய்யறேன், நான் கரெக்டா தொழுறேன், என் வாயால நான் பொய் சொல்ல மாட்டேன், என் கண்ணால நான் சிரா செய்ய மாட்டேன், எதுவுமே நான் செய்ய மாட்டேன், தவறுகள் எதுவும் செய்ய மாட்டேன், என் மனைவி மக்கள்கிட்ட கரெக்டா நடந்துக்கிறேன். குர்ஆன்ல நீ சொல்லிட்ட என் மனைவி மக்கள் ஃபித்னா சொல்லிட்ட, அந்த ஃபித்னாக்கு என்ன ஆளாக்கிறார் ரப்பே, என்னால தாங்க முடியாது, அழுவுன்ற அல்லாஹ் தஆலா. நம்ம பொடுபோக்கா போயிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅம ஃபயகூலு ரப்பி அக்ரமன் வ அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். நபியே ரகசியமா பேசுறான் அல்லாஹ்ட்ட. குர்ஆன் எடுத்து பாருங்க. இந்த வந்தா ஓதிட்டு இருந்தா, குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் அழகா ஓதிட்டு இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். வர முதல்ல பார்ப்பேன், ஆனா என்ன விலகி நீ ஓதணும், என்ன சொல்றான், என்ன டைலாக், அல்லாஹ் ரசூல் என்ன பேசிக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட நீங்க பேசணும்னா குர்ஆனுங்க டைரக்டா பேசலாம். அல்லாஹ் நபிட்ட சொல்றான், நபியே இங்க பாருங்க எப்படி இருக்கா மனுஷன், அவனுக்கு நியாமத்தை நான் வாரி வாரி கொடுக்குறேன், நிறைய கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா அவன் என்ன சொல்றானா, என் ரப்பு என்ன ரொம்ப சங்கம் செஞ்சுட்டாங்க, என்ன நல்லா வச்சிருக்கிறான், என்னை எந்த கஷ்டமும் படுத்தல, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றான். ஆனா இதை நான் அவனை சோதிக்கிறேன். இதுவே அவனுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கவலை, கொஞ்சம் துன்பம் இதெல்லாம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்காங்களேன், அவன் என்ன சொல்றான் தெரியுமா, ஃபயகூலு ரப்பி அஹானன், என் ரப்பு என்னை கேவலப்படுத்திட்டான்றான். ரப்பியே எனக்கு வருத்தமா இருக்கு, அவனுக்கு நன்மை செஞ்சாலும் நாதான், அவனை கேவலப்படுத்தினா நாதான், அவன்கிட்ட விளக்குங்கன்றான் அல்லாஹ். உன்னை சோதிச்சாலும் அல்லாஹ் தான், உன்னை கொடுத்து வாழ வைத்தாலும் அல்லாஹ் தான். எனவே பெரிய பெரிய பணக்காரரை பார்த்து நீ வாயை பழக்காத, அவர்களை பார்த்து நீ ஏங்காத, அல்லாஹு அக்பர் என்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இரு. காரணம் என்ன, தக்பீர் கட்டும் போது அல்லாஹ் அக்பர், ருக்கூல போகும்போது அல்லாஹ் அக்பர், சஜ்தால போன அல்லாஹ் அக்பர், எந்திரிச்சா அல்லாஹ் அக்பர், பாங் சொன்ன அல்லாஹ் அக்பர், இகாமத் சொன்ன அல்லாஹ் அக்பர். எதுக்கு அல்லாஹ் அக்பர், வாட் எ மீனிங் ஆஃப் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்னா என்ன, அக்பர்னா என்ன, வேற வார்த்தையே கிடைக்குது அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு சொன்னா குல்லு வாசுகர், எப்ப அல்லாஹ் தான் பெரியவன் சொல்லிட்டியோ எல்லாமே இழிவானது, எல்லாமே சிறியது என்ற அர்த்தத்தை அல்லாஹ் தஆலா கருத்துல சொல்றான். அல்லாஹ் அக்பர் என்று எப்ப நீ சொல்லிட்டியோ அவன் தான் உயர்ந்தவன். இந்த வானம் பெருசு இல்ல, இந்த பூமி பெருசு இல்ல, இந்த உலகம் பெருசு இல்ல, இந்த கட்டிடம் பெருசு இல்ல, இந்த வாகனம் பெருசு இல்ல, என் மனைவி பெருசு இல்ல, என் மக்கள் பெருசு இல்ல, அல்லாஹ் பெரியவன் சொன்ன பிறகு உனக்கு பயமே வரக்கூடாது. குல்லுஹும் அஸ்கர், எல்லாமே அவனுக்கு முன்னாடி சின்னது. அதனாலதான் பெருமானா சொன்னாங்க, நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது. எந்த அளவுக்கு எரியுதுன்னு சொன்னா கட்டுப்பாடுக்குள்ள அந்த தீ வரல அப்படின்னு சொன்னா, நீ சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நம்ம உடனே போன் அடிக்கிறோம், 100க்கு போன் அடிச்சு ஃபயர் சர்வீஸ் கூப்பிட்டு வந்து என்னன்னு பாருங்க, கட்டுக்கடங்காத தீ, எவ்வளவு தண்ணி போட்டாலும் அணையாத மாதிரி தெரியுது என்று நம்ம கூப்பிடுறோம். ஆனா ஒரு முஃமினோட அழகு என்ன தெரியுமா, ஒரு முஸ்லிமோட அழகு என்ன தெரியுமா, சுத்தி நின்று அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொன்னா நெருப்பு அணைஞ்சிருங்க. அந்த நெருப்புக்கு தெரியுது அல்லாஹ் அக்பர் என்று, நமக்கு தெரியல.
எதையோ கட்டிட்டு அழுகுறோம். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உன் மனைவி மக்களை உனக்கு ஃபித்னாவா வச்சிருக்கிறேன், அதனால எச்சரிக்கையா இருந்துச்சு அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே நம்ம வாழ்க்கையில அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களை தேடிக்கொண்டே இருக்கணும். என்ன உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற நன்மையான காரியங்கள்ல அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும். முடிந்த அளவுக்கு ஹைர் பரக்காத்து நன்மையான காரியங்களை உங்களால செய்ய முடியலையா, வாசல்ல ஏழை எளியவர்கள் இருக்கிறாங்க, 10 ரூபா தானம் செஞ்சுட்டு போயிருங்க. உங்க மேல அல்லாஹ் சந்தோஷமா பார்க்கலாம். வரக்கூடிய இமாமுக்கு அள்ளி கொடுங்க, அல்லாஹ் உன சந்தோஷம் பார்க்கலாம். உனக்கு தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடும். உன் வாழ்க்கையில அல்லாஹ் பறக்க செய்வான். ஒரே ஒரு ஆயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். மன்ஜா அபில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒரு நற்காரியத்தை செய்வாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா அதை 10ஆக ஆக்கி கொடுப்பான். இப்ப நீ ஒரு ஃபஜ்ர் தொழுற, அல்லாஹ் உனக்கு 10 ஃபஜ்ரோட நன்மையை கொடுத்துறான். ஒரு லோஹர் தொழுற 10 லோஹரோட தருமை. இப்ப பாருங்க, மேராஜ்ல நம்மளுக்கு எத்தனை தொழுகை கடமையாச்சு? 50 தொழுகை கடமையாச்சு. அதை எத்தனையா பெருமானார் மாத்தினாங்க? 5ஆ மாத்தினாங்க. அந்த ஹதீஸை நீங்க எடுத்து பாருங்க, மிஷ்காத் ஷெரீஃப்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு 50 தொழுகை ஆக்குனா மூசா அலைஹிஸ்ஸலாம் 5 குறைக்க சொன்னாங்க, கடைசி 5 ஆச்சு, நான் வெட்கப்படுறேன் அதுக்கு மேல குறைக்கிறதுன்னு சொல்லி வந்துட்டாங்களா? வந்த பிறகு அந்த ஹதீஸ பெருமானார் முடிக்கிறாங்க, மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒருவர் ஒரு நற்காரியம் செய்யறாரோ அவர் 10 நற்காரியம் செஞ்ச நன்மை. இப்ப 5 வக்து தொழுகை எத்தனை தொழுகையாச்சு? 50 தொழுகையாச்சு. அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றிட, உன் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றிட. எனவே நல்ல காரியங்களை குர்ஆனை எடுத்து பாருங்க, ஹதீஸ் எடுத்து பாருங்க, அல்லாஹ் ரசூல் எப்படி பேசிக்கிறாங்க. உனக்கு அல்லாஹ் பத்தியில என்ன தொடர்பு, உனக்கு ரசூல் பத்தியில என்ன தொடர்பு, நீ குர்ஆனோட என்ன தொடர்பு என்று பார்த்தா தான் அல்லாஹ் மேல உள்ள முஹிப்பீன்களாக, பெருமானோட ஆஷிகீன்களை அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. அல்லாஹ் தஆலா இந்த வந்திருக்கக்கூடிய அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜத்தை சம்பூர்ணமாக்கி இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய கோரிக்கைகள் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுவானாக. வெளியே சொல்லக்கூடிய கோரிக்கைகள், வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ துஆக்கள் இருக்கலாம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்ஆவுடைய நன்னாளை பொறுத்தால் நம் அனைவரையும் கபூல் செஞ்சு நம் அனைவருடைய பாவங்களை மன்னித் தருவானாக. ஆமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.